எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசியல் களம் இருக்கு இல்லையா, ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை வழக்கு அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான புகைச்சல், சட்ட ஒழுங்கு பிரச்சனை. அதை தாண்டி பார்க்கும்போது எதிர்க்கட்சி விசஸ் ஆளும் கட்சி, சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு பல விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சி சார்பாக இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கருத்துக்கள் அப்படின்றது முன்வைக்கப்பட்ட அந்த நிலைமையில நேற்றுல இருந்தே பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலை விசஸ் செல்வ பெருந்தகை அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய மோதலா வெடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா செல்வ பெருந்தகை இருக்கா இல்லையா, இதில் வந்துட்டு ஆருத்ரா ஸ்கேம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு தொடர்பு இருக்கா அப்படின்ற கோணத்தில் வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை வைக்கிறாரு. இதுக்கு அகேன்ஸ்டாக கருத்து வச்ச அண்ணாமலை பார்த்தோம் அப்படின்னா செல்வ பெருந்தகையே வந்துட்டு குற்றச்செயல்கள் எல்லாம் ஈடுபட்டவர் தான், அவரே வந்துட்டு ஒரு கிரிமினல் மாதிரியானவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இது ரெண்டு பேருக்கு இடையில பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய மோதல் அப்படின்றத ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது இப்போ எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலை இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு மன்னிப்பு கேட்கணும். அப்படி மன்னிப்பு கேட்கல அப்படின்னா அவர் மேலே மான நஷ்ட வழக்கு வந்துட்டு நான் தொடர்வேன் அப்படின்னு சொல்லி செல்வ பெருந்தகை சொல்லியிருக்காரு. ஸோ என்னதான் நடக்குது, அண்ணாமலை விச செல்வ பெருந்தகை அப்படின்ற வார் இருக்கு இல்லையா, பல புகைச்சல்களை கிளப்பிக்கூடிய இந்த நேரத்தில் அண்ணாமலையினுடைய அரசியல் அப்படின்றதே பார்த்தோம் அப்படின்னா அதிரடி அரசியலாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆதரவாளர்கள் சொல்லும்போது, அதிரடி அரசியல் அப்படின்றதெல்லாம் இருக்கட்டும், பட் நாகரிகமான அரசியல் அப்படின்றத அண்ணாமலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள்லாம் கோரிக்கை அப்படின்றத முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்றதான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்பா டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ணாமலையினுடைய பேச்சுக்கள் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா அவர் எந்த கட்சிக்கு அகென்ஸ்டா பேசினாலுமே அவர் பேசுறது வந்துட்டு ஒரு கரெக்டான பாயிண்டா இருக்கு அப்படின்றத தாண்டி அவர் அந்த கருத்து சொல்லக்கூடிய விதம் இருக்கு இல்லையா, அது முழுக்க முழுக்க தப்பா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதை வந்துட்டு நான் சொல்லலாம், அரசியல் விமர்சகர்களா இருந்தாலும் சரி, அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலை பேசுறது 100க்கு 100 சரி அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட அந்த அரசியல் நாகரிகம் அப்படின்றது இருக்கு இல்லையா, அண்ணாமலையே வந்துட்டு பார்த்தோம்னா அவர் சொல்லும்போது நான் வந்துட்டு அதிரடி அரசியல் தான் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பட் அந்த அதிரடி அரசியல்ல நாகரிகம் அப்படின்றத விட்டுறாரு அப்படின்றதான் பல பேருடைய குற்றச்சாட்டா இருக்கு. இன்னும் சொல்ல போனோம்னா ஒரு கட்சியோட கூட்டணி அப்படின்றத வச்சுக்கிட்டு அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா, முன்னாள் தலைவர்கள் லைக் எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி அவர்களே வந்து விமர்சனம் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல கூட்டணி கட்சியில இப்ப தலைவரா இருக்கிற மேல குற்றச்சாட்டுகள் அப்படின்றத வைக்கிறதா இருந்தாலும் சரி, ஸோ கூட்டணி இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்டயே பார்த்தோம் அப்படின்னா வீண் வம்புகள், வீண் சவடால்கள், வீண் குற்றச்சாட்டுகள் அப்படின்றத விமர்சனம் பண்ணி கூட்டணி முறிகிற அளவுக்கு அவருடைய பேச்சு அப்படின்றது கொண்டு போயிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு எடுபடாது அப்படின்றது அண்ணாமலை இருக்கார் இல்லையா, அது வந்துட்டு இன்னுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம இருக்காரு. நம்மள ஒரு நல்ல தலைவராக அடையாளம் காட்டணும் அப்படின்னா கண்டிப்பா அரசியல் நாகரிகம் முக்கியம் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இஷ்யூ எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முன்பகை காரணமாக வந்துட்டு ஆற்காடு சுரேஷ் கேங் அவங்க தான் வந்துட்டு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா ஆருத்ரா கோல்டு அந்த பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அதுலேயும் வந்துட்டு ஆம்ஸ்ட்ராங் பாதிக்கப்பட்ட நிறைய பேருக்கு வந்துட்டு பணம் வாங்கி கொடுத்துருந்தாரு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்துட்டு அந்த நிறுவனத்திட்ட இருந்து வாங்கி கொடுத்துருந்தாரு. அப்பயே அவருக்கு கொலை மிரட்டல்கள் வந்துச்சு அப்படின்னும் எக்கச்சக்கமான பாயிண்ட் ஆஃப் வியூஸ் இருக்கு. போலீஸ் இன்னுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 100% இதனால தான் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு தகவல் அறிக்கை அந்த மாதிரி எதுவுமே விடலை. ஸோ இதனால செல்வ பெருந்தகை என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஆருத்ரா கோல்டு இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த பார்வையிலையும் வந்துட்டு இந்த விசாரணையை வந்துட்டு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு உடனடியாக அண்ணாமலை வந்து பார்த்தோம் அப்படின்னா செல்வ பெருந்தகை அவர் மேலேயே வந்துட்டு நிறைய குற்றச்சாட்டு இல்லாம பார்த்தோம் அப்படின்னா குண்டாஸ்ல உள்ள போனவர் தான் செல்வ பெருந்தகை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாரு. ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ்குள்ள ரொம்ப பெரிய புகைச்சல் அப்படின்றது எழுப்புது. ஏன்னா ஒரு பெரிய கட்சி, அந்த கட்சியினுடைய தமிழக தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தர் மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டு அப்படின்றத வைக்கிறது இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கு உடனடியாக வந்துட்டு செல்வ பெருந்தகை என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அவர் மேல வச்சிருந்த குற்றச்சாட்டுகள் இருக்கு இல்லையா, அவர் மேலேயே நிறைய குற்றவியல் வழக்குகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லும் போதே செல்வ பெருந்தகை என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்றாரு. அந்த லிஸ்ட்ல 261 பேர் இருக்காங்க. அந்த 261 பேர்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த 261 பேர் மேலேயுமே 1977 வழக்குகள் இருக்கு. யார் இந்த 261 பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தமிழக பாஜக முக்கியமான பொறுப்புகள் இருக்கக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ தமிழ்நாட்டு பாஜக 261 குற்றவாளிகளை வச்சுக்கிட்டு நீங்க வந்துட்டு என்ன சம்பவங்கள் இருக்கு இல்லையா அதுல தொடர்புடையவர் அப்படின்னு வந்து சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலை பார்த்தோம் அப்படின்னா செல்வ பெருந்தகை ரிலீஸ் பண்றாரு. இதுக்கு வந்துட்டு எதிர்வினை ஆற்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலை இருக்கார் இல்லையா, அண்ணாமலை என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செல்வ பெருந்தகை மேல இருக்கக்கூடிய கேசஸ்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்துட்டு எக்ஸ் தளத்துல போயிட்டு பதிவிடுறாரு அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கா இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமான ஆயுதங்களை வச்சு தாக்குதல் நடத்துறது, மிரட்டுறது, 3 கொலை வழக்குகள் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா செல்வ பெருந்தகை இருக்கார் இல்லையா அவர் மேல இருக்கு. ஸோ குண்டாஸ் லெவன உள்ள போனவர் தானே அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இது செல்வ பெருந்தகைக்கு இன்னும் எக்கச்சக்கமான கோபம் அப்படின்றத ஏற்படுத்துது அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்ன வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த குற்றச்செயல்களில் தொடர்புடையவர் அப்படின்னு வந்து சொல்றாங்க இல்லையா, இதை வந்துட்டு அண்ணாமலையினால நிரூபிக்க முடியும்
முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு அகெயின்ஸ்டா பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாதம் அப்படின்றத வைக்கிறாரு. ஸோ அண்ணாமலை திருப்பி என்ன கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்போ குண்டாஸ்ல வந்துட்டு தான் உள்ள போகலையா, அப்போ நான் போல அப்படின்னு சொல்லி செல்வ பெருந்தகை சொல்றாரா அப்படின்னு சொல்லிட்டு எதிரெதிர் கேள்விகள் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா மாறி மாறி ரெண்டு பக்கத்துல இருந்தும் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ செல்வ பெருந்தகை ஒரு பாயிண்ட்டுக்கு மேல போய் பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலை இருக்காரு இல்லையா, அண்ணாமலை வந்துட்டு அங்க இருக்கும்போது கர்நாடகாவில் இருக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி நான் கேட்கணும். கல்புர்கியா இருந்தாலும் சரி, கௌரி லங்கேஷா இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான பத்திரிகையாளர்கள் அப்படின்றவங்க எல்லாம் கொல்லப்படும் போது அண்ணாமலை என்ன பண்ணிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம திடுதிப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா ராஜினாமா பதவி இருக்கு இல்லையா, அவருடைய பதவி வந்துட்டு ராஜினாமா பண்ணிட்டு வந்தாரு. அதுக்கு பின்னாடி என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கருத்துக்கள் அப்படின்றத முன்வைக்கிறாரு. ஸோ இது ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பெரிய கட்சிகள், ரெண்டு பெரிய தேசிய கட்சிகளுடைய தமிழக தலைவர்கள் மோதிக்கிறது அப்படின்றத பார்த்தோம்னா ரொம்ப பெரிய அதிர்வலைகள் அப்படின்றத ஏற்படுத்தி இருக்கு. ஒரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா செல்வ பெருந்தகை இருக்கா இல்லையா, அவருக்கு ஆதரவா டிஎம்கே நிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கூட்டணி கட்சி அந்த விஷயத்தினால பார்த்தோம் அப்படின்னா பலருமே அண்ணாமலைக்கு அகெயின்ஸ்டா அவங்களுடைய வாதம் அப்படின்றத முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அதிமுக இருக்காங்க இல்லையா, அதிமுக சைலண்ட் கேம் பிளே பண்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அண்ணாமலை இருக்காரு இல்லையா, நம்ம கிட்டே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஓவரா வாய் பேசிக்கிட்டு இருந்தாரு. இப்போ இந்த டைம்ல காங்கிரஸை பேசி பார்த்தோம் அப்படின்னா சரியா வந்துட்டு சிக்கியிருக்காரு. இந்த டைம்ல அவங்க வச்சு அடிக்கிட்டு நம்ம வேடிக்கை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பார்த்தோம்னா அண்ணாமலைக்கு ஆதரவு குரல் அப்படின்றத எழுப்பாம அண்ணாமலையை தனிச்சு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அரசியல் களத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம எங்கே எந்த விஷயம் பேசுகிறோம் அப்படின்றது இருக்கு இல்லையா. ஒருத்தர் வந்துட்டு ஆருத்ரா கோல்ட் ஸ்கேம் பற்றி நம்ம விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சரி ஓகே அந்த இடத்துல விசாரணை வந்தால் நல்லது தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறதோ, இல்லை அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை தேவையில்லாமல் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தாலோ இவ்வளோ பெருசாக இந்த இஷ்யூ அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வளர்ந்துருக்காது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவர் ஆருத்ரா ஸ்கேம் பற்றி பேசணுன்னே அவருடைய தனிப்பட்ட விஷயங்கள், அவருடைய தனிப்பட்ட வழக்குகள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பற்றி அண்ணாமலை பேசினது தான் பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ பெரிய வாதத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பட் அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அவர் ப்ரூஃபோட தானே வந்து சொல்லியிருக்காரு. எந்தெந்த வழக்குகள்ல வந்துட்டு அவர் மேல வழக்கு பதியப்பட்டிருக்கு, எந்தெந்த வருஷத்துல பதியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃபோட தானே சொல்லியிருக்காரு. இதுல எந்த தப்புமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க அண்ணாமலையை ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அண்ணாமலையை பொறுத்த வரைக்குமே நம்ம முன்னாடி சொன்ன விஷயங்கள் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த அதிரடி அரசியல் அப்படின்றதெல்லாம் இருக்கட்டும், அரசியலில் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு பாணி அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். அது ஜெயலலிதா அவர்களுக்காக இருந்தாலும் சரி, எம்ஜிஆர் அவர்களுக்காக இருந்தாலும் சரி, கலைஞர் அவர்களுக்காக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே கண்டிப்பா ஒவ்வொரு பாணி அரசியல் அப்படின்றது இருக்கும். அதுல கண்டிப்பா அதிரடியான சில வார்த்தைகள் அப்படின்றது இருக்கும். பட் அந்த அதிரடியான வார்த்தைகள், அந்த அதிரடியான அறிக்கைகள், அதிரடியான ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் விடும்போது கூட பார்த்தோம் அப்படின்னா அவங்க எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது அவங்களுக்கான மரியாதை அப்படின்றத கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க. உட்கட்சி பூசல் ஏற்படுது அப்படின்னா அங்க என்னென்ன விஷயங்களை நம்ம பார்க்கணும், தலையிடணும் அப்படின்றத கரெக்டா பிளேஸ் பண்ணி இவ்வளோ பெரிய தலைவர்களா அவங்க வந்திருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ எந்த ஒரு கட்சியா இருந்தாலுமே அதை தலைவராக நின்று வழி நடத்துறது, உட்கட்சி பூசல்களை சமாளிக்கிறது, எதிர்க்கட்சிகளை சமாளிக்கிறது, தேர்தல் அரசியலை பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்றது அவங்க முன்னாடி இருக்கும். அதையெல்லாம் தாண்டி சமாளிச்சு வரும்போது தான் அவங்க தலைவர்களாகவே அடையாளம் காணப்படுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ யங்ஸ்டர்ஸ் மத்தியில் பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலை இருக்கார் இல்லையா, அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பேர் இருந்துகிட்டு இருக்கு. அவர் இதே மாதிரியான அரசியல், அதிரடி அரசியல் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நாகரிகம் இல்லாத எந்த இடத்துல என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி தெரியாம எல்லா இடத்துலையும் அதிரடி அரசியலை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி முன்னிறுத்துறது இருக்கு இல்லையா, அது சில நேரங்களில் அவருக்கே பேக் ஃபயர் ஆயிடுது. இதை மட்டும் அவர் கரெக்ட் பண்ணிக்கிட்டு தன்னுடைய அரசியல் பயணம் அப்படின்றத வந்துட்டு இன்னும் தொடர்ந்து பண்ணாரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு நல்ல பொலிட்டிக்கல் லீடரா வரலாம் அப்படின்றதா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல போட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.